Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா கேக் தான் பண்ண போறோம். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 2 முட்டையை உடைச்சு இந்த பவுல்ல ஊத்திக்கிறேன். இப்போ நம்ம பீட்டரை வச்சு இத நல்லா பீட் பண்ணிடுவோம். 3/4 கப் சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பீட் பண்ணுங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, மைதா மாவு 3/4 கப் போட்டு அதையும் ஜலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிடலாம். ஆயில் ஒரு 1/4 கப் ஊத்திக்கலாம். பால் ஒரு 1/4 கப், வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிட்டு போறோம். இப்போ நம்ம கேக் டின்ல ஒரு பட்டர் ஷீட் போட்டு இந்த பேட்டரை அப்படியே போட்டு ஊற்றிடலாம். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் அது நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவனை ப்ரீ ஹீட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சட்டுன்னு பண்ணிடலாம். நாளைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்டுக்கு பண்ணிக்குவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.